நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் நடன இயக்குனர், இந்த திரைப்படத்தின் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய தினேஷ் மாஸ்டர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கள் ஸ்ரீதர் மாஸ்டர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய இயக்குனர் வசந்தமாலன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கலாம். இருக்கிற இயக்குனர் வி கௌதமன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வை வரவேற்புரை நல்கி தொடங்கி வைக்க எங்கள் தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய சரவணராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு படம் எடுத்துக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் சில வினாடிகளில் அண்ணன் சீமார் அவர்கள் இந்த விழாவுக்கு வருகை தர காத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களது பிகே புரொடக்ஷன் முதல் தயாரிப்பான படையாண்ட மாவீரா படைப்பின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருந்து பெரும் மரியாதைக்குரிய நிதியரசர் ஐயா கலையரசன் ஐயா அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நம் திரை குடும்பத்திற்கும் ஆளுமைகளுக்கும் ஊடக மற்றும் இணைய வழி மற்றும் தொலைக்காட்சி சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் விகே புரொடக்ஷன் தயாரிப்பாளர்கள் சகோதரர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு குரலமுதன், திரு உமாதேவன், திரு கிரியாடெக் பாஸ்கர், திருமதி பரமேஸ்வரி குமரேசன், திரு வா கௌதமன் ஆகியோர் அனைவரது சார்பிலும் வருக 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 என வரவேற்று எனது பேரன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல. படையாண்ட மாவீரா ஒரு உண்மை சம்பவம், ஒரு பெரும் வரலாறு. இதனை பேரழகோடும் ஒரு நெருப்பு சிற்பமாகவும் எங்கள் இயக்குனர் வா கௌதமன் அவர்களோடு இணைந்து படைத்திருக்கிறோம். அவர்களை ஒன்று நீங்கள்
பார்க்கும் பாடல்களும் முன்னோட்டமும். எந்த ஒரு படைப்பும் ஊடகத்தின் உச்சி முகராமல் பெரும் வெற்றி அடைய முடியாது. எங்கள் படையாண்ட மாவீராவை தாயுள்ளம் கோடு அள்ளி அணைத்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களையும் எங்கள் படையாண்ட மாவீராவையும் வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி. துவக்க உரை வழங்க எங்கள் தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்போடு அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த படையாண்ட மாவீரா உங்களுக்கெல்லாம் சாதாரண திரைப்படமாக தெரியலாம். தயாரிப்பாளர் எங்களுக்கு பல நாள் கனவு, பல ஆண்டுகள் முயற்சி. ஆகையால் தயவு செய்து ஊடக நண்பர்களும், ஊடகம் என்ன யூடியூப், ஆல் மீடியா சேனல், பேப்பர் சேனல்ஸ், ஆல் த சேனல்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளருடைய வேண்டுகோள் என்னவென்று கேட்டால், நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுடைய ஊடகத்தில் எழுதும் பொழுது நல்ல முறையில் எழுதுங்கள். ஏனென்று கேட்டால் உங்களுடைய எழுத்து என்பது மற்றவர்களுடைய வெற்றியாக கொள்ளப்படும். இந்த வகையில் தயாரிப்பாளர் நாங்கள் வேண்டிக்கொள்வது, விகே ப்ரொடக்ஷன் என்பது பார்த்தா ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ க்ரௌட் ஃபண்டிங் மூமெண்ட். இனிஷியலாக தயாரிப்பாளர் பார்த்தோன்னாக்கா ஒரு 5 பேர் தான் வந்து இப்போ பேரில் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தா சற்றேறக்குறைய ஒரு 1000 பேர் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இது ஒரு முயற்சி. எதுக்கு நான் அதை சொல்கிறேன் பண்ணாக்கா, இயக்குனர் கௌதமனினுடைய நண்பர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் வந்து கேட்கும்போது சொன்னால், இதை வந்து இண்டிவிஜுவலாக எடுக்க முடியாது, மிகப்பெரிய படம், இதை வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுக்கலும் பார்த்தோம். அது சார்பில் பார்த்தோன்னாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில் ஒரு மீட்டிங் நடந்தது. அங்கே போடப்பட்ட விதை பல தடைகளை தாண்டி, இடையூறுகளை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. கமர்ஷியல் படம்னு கேட்டாக்கா வெறும் என்ன சொல்கிறது, தமிழ் படத்தில் வர மாதிரி ஃபைட்டு சாங்கு அப்படி கிடையாது. இது ஒரு மண் கதை சார்ந்தது, ஒரு மாவீரனின் கதை சார்ந்தது. ஒரு தமிழ் மாவீரன் எப்படி இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து மறைந்தார் என்பதை பின்புலமாக வைத்த கதை இது. நீ நினைக்கலாம் சாதாரணமாக வந்து கற்பனை கதைன்னு சொல்லலாம். அவர் முன்னாடி தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, இது உண்மை சம்பவம். நிகழ்வுகளும் காட்சிப்படுத்தலும் வேணால் கமர்ஷியலாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நிகழ்வும் உண்மையாக பேப்பரில் வந்த நியூஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துடைய பதிவேட்டில் இருக்கிற நியூஸாக தான் இருக்கும். இது எதுவும் கற்பனை கடையில் வந்து ஏதோ படத்துக்காக எடுத்தது கிடையாது. எதுக்கு அது எடுத்தோன்னு கேட்டால், தயாரிப்பாளர்லாம் கேட்டோம்னாக்கா, நம் தமிழினத்தில் பார்க்கும்போது பார்த்தா நிறைய வரலாறுகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்குது. அந்த வரலாறு உண்மையாக அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக போகும்போது வெளிச்சம் வரும். அதுதான் வந்து இயக்குனர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, தமிழினம் 3 இடத்துல திருப்பி அடித்தது, இது இந்த இடமும் சொல்லியிருக்காரு. இது உண்மை வரலாறு, இது யாரும் மறுக்க முடியாது. மற்ற எல்லா இடத்திலும் இந்த தமிழினம் அடி வாங்கி கொண்டு தான் இன்றும் இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு உத்வேகத்தை தமிழ் இனத்துக்கு கொடுப்பதை தாண்டி, தயாரிப்பாளர் எங்களுக்கும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் எங்களுக்கு வெற்றியாக வந்ததுன்னா, இதன் மூலம் பல இளைஞர்களுக்கு நம்மளோட சொன்ன, இது இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் ஓனர் ப்ராஜெக்ட். ஒரு 1000 பேர் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே 1000 பேர் வந்து பெரிய லாபத்துக்காகலாம் ஃபண்ட் பண்ணல. இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடைந்தால் இதன் மூலம் பல இளைஞர்களுக்கும், வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இயக்குநர்களுக்கும், நடிகர்களுக்கும் இதன் மூலம் பயன்பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று இயல்பாகவே நடித்து யதார்த்தத்தோடு பொருந்தச் செய்கிற எளிமையும் திறமையும் வீரியமும் வெகுளித்தனமும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட, நான் நேசிக்கிற என்றும் ரசிக்கிற சிறந்த கலைஞர் இளவரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற வி. சேகர் சார், சிவசக்தி பாண்டியன் சார்,
நீதியரசர் கலையரசன், மரியாதைக்குரிய விகே புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும், செல்வா மாஸ்டர், பேரரசு, ஸ்ரீதர் மாஸ்டர், தினேஷ், கேமராமேன், கோபி, ஏற்கனவே வெற்றி மகேந்திரன் கொஞ்சம் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் பணம் பண்ண முடியல, இந்த படத்தில் ஒர்க் பண்ண தம்பி கோபி, எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறி மாறி எடிட் பண்ண எடிட்டருக்கு என்னுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பகுதியில் வாழ்ந்து ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு மனிதனுடைய கதை. அதில் சில கதாபாத்திரங்கள் சில கதையை காட்சியாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கேரக்டர் மூலமாக அந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகணும். அது சில டைரக்ஷன் உத்தியில் அது ஒரு விதமான உத்தி. அதை தான் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் என்னுடைய கதாபாத்திரம். பெரும்பாலும் காவல்துறை அப்படின்னா ஐபிஎஸ் அல்லது டிஜிபி, அந்த பெரிய ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க, அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, அதை மாதிரியே பார்ப்பாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணோம். அதிகாரிகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும், லோக்கல் இருக்கவங்களோடையும் ஒத்து போகணும், உளவும் பார்க்கணும், உளவும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும், ரகசியத்தையும் சொல்லணும். இப்படி எல்லாத்தையுமே கட்டிக்காக்கிற ஒரு என்ன செய்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு மன உளைச்சலோடையும் நோயாளியாகவும் வாழுகிற பலர் ஒரிஜினல் போலீஸுக்கு ஒரு கதாபாத்திரம் தான் என்னோடய சினிமா போலீஸு. அது இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இந்த படத்தில் என்ன கௌதமன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமாக தங்கர்பச்சண்டை ஒர்க் பண்ணுறதுலேருந்து அப்பப்போ எப்போயாவது பார்த்துக்கிறோம், பேசுவோம். திடீர்னு பார்த்தா அவர் அங்கே போராட்டம், இங்கே போராட்டம், இங்கே போராட்டம், என்னடா எங்கே போனாலும் போராடிட்டே. இப்போ ஒரு நாள் பார்க்கும்போது 2010 ஏதோ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அப்போ நான் ஒரு நண்பனை கேட்டேன், உனக்கு சினிமாவோட அரசியல் உனக்கு ஈடுபாடு இருக்காப்பா, உன்னால் என்ன ஐடியாவில் நீ அரசியலுக்கு போகிற? அப்போ சீமான் வரப்போகிறாரு, அது வேறு விஷயம், அதோட கம்பேர் பண்ண வேணாம். நான் கௌதமன்ட்ட கேட்டேன், இது சரியா? நம்ம சினிமாக்காரன்னா இதுக்குள்ள எல்லா உணர்வோடையும் பேசுகிறதும், ஒரு திரைப்படத்தோட சம்மந்தப்படுறதும், அதன் மூலமாக மக்கள்கிட்ட அறிமுகமாகிறதுங்கிறது வேறு. ஆனால் அரசியல் கட்சியாக போகும்போது, அரசியல் கட்சி தலைவராக போகும்போது, அதுவும் வேற ஒரு அமைப்பில் தலைவருக்கு கீழே வேலை செய்கிறது வேறு. நீயே தலைவனாகி உன்னை இயக்கி உனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருது அல்லது பல பொதுமக்கள் வர்றாங்கன்னு இயக்கிறது ஒன்று. இது எப்படி உன்னால் கட்டமைக்க முடியுது அப்படின்னா, இல்லை ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இன்னமும் ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பொல்யூட் ஆகலை அப்படிங்கிறத நான் நம்புறதை எப்படி நம்புறேன்னா, ஏதாவது ஒரு சீன் நல்லா சொன்னார்ன்னு அவர் கையெல்லாம் அப்படி புல்லரிக்கும். அந்த எமோஷன்லேருந்து இன்னமும் அவர் முடுபடலை. பெரும்பாலும் ஒரு அரசியல் அதிகாரம் சார்ந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த உணர்வு தன்மையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப பேலன்ஸ் ஆகி எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு இதை எப்படி கையாளுறதுன்ற ஒரு சூழ்ச்சி அல்லது அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு கட்டம் தான் அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு எப்படி பொருந்துறாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது இந்த படத்தில் திரும்பவும் பொங்கி 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 அப்பா பொங்காத, இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரொடியூசர் பேசும்போது தான் தெரியும், சார் ரொம்ப மெச்சூர்டாக பேசுனீங்க சார், ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ஒரு 1000 பேர் ஃபன் பண்ணுறீங்கிறது சினிமாவுக்கு எதிர்காலத்தில் தயாரிப்பாளர் சிவசி திப்பாண்டியன் சார், வி சேகர் சார்லாம் இந்த சினிமாவில் பழம்பெரும் இப்போ தயாரிப்பாளர்கள் பணம் காசு எப்படி பிரட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண இல்லை. ஒரு ஷூட்டிங் முடித்து அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ், ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டருக்கு போகிறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை மிகப்பெரிய சவால். அது பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஊடகங்களில் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படங்களில் இந்த படம் அது இல்லை அப்படி இப்படின்னு போகும்போது அதையும் தாண்டி சில படங்களை மக்கள் எதை விரும்பி பார்த்து காப்பாற்றுறாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு அப்ரோச் உள்ள ஒரு படம். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக கௌதமனுக்கு என்னோட நன்றி. கௌதமனுடைய புதல்வர் எங்கே இருக்கார்? ஐயா, நான் மாயாண்டி குடும்பத்தோடு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதில் எங்கள் அக்கா மையன் ஒருத்தன் படிக்க போவான். அவனை ஒரு சின்ன சண்டை சீன் வரும்போது எனக்கு ஒரு டைலாக் எடுத்தார், டேய் ஜாக்கிரதையாருடா, ஊருக்குள்ளே எல்லோரும் இழுத்து விட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக போய் படி அப்படின்னு. அதைத்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் உன்னை பற்றி ஒரு செய்தி வந்தது, எதையாக இழுத்து விட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இலக்கு எதுவோ அதில் நீ ஜாக்கிரதையாக இருந்து அச்சீவ் பண்ணணுன்றது படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன். தனுஷ் படத்தில் இட்லி கடையிலையும் நல்ல கேரக்டர் பண்ணால் ரொம்ப நடித்தோம். ஸோ நல்ல நடிகனாகி நீ வரணும். மற்ற ஏரியாலாம் இப்போ வேண்டாம், உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தொடர்ந்து நீங்களும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற அவருடைய முதல் படத்தில் நடிக்க வச்சு இன்னைக்கு இயக்குனர் வி கௌதமன் அவர்களை ஹீரோவா நம்மலாம் பார்க்கறதுக்கு விதை போட்ட எங்கள் இயக்குனர் வி சேகர் அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். படையாண்ட மாவீரன் திரைப்படத்தினுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நீதியரசர் அவர்களுக்கும்,
தயாரிப்பாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும், முன்னாடி இருக்கிறவங்க, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இன்றைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் உண்மையான ப்ரொடியூசர். நம்மளை பூஸ்ட் பண்ணணும்ல, ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துட்டா மட்டும் போதாது, அது எல்லா மக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்றதுக்கு அவங்க தான் இப்போ இனிமேல் அடுத்த முதலாளி. அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிகையாளர் தான் தூக்கி விட்டாங்க, ஓஹோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப எல்லாம், நலை சுந்தரராஜன் போன்றவங்கெல்லாம். அது மாதிரி நீ நினச்சா 50% 100% ஆகிடலாம். அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினார், ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார். நான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் படம் பேர் பேச்சேன் தெரியுமா? ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு ஏன் வச்சேன் தெரியுமா? திருப்பி அதையும் ஏன் சொல்கிறேன்னா, சொந்த பந்தங்களும் ஒன்றா இருக்க மாட்டான், பாதியில் சண்டை போட்டு போயிடுறான். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கணும். இல்லைன்னா நீ எப்படி தமிழன் நான் கண்டுபிடிக்கிறது? சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். சமுதாயம் வேற, ஜாதி வேற. நான் மறுபடியும் சொல்கிறேன், சமுதாயம் என்பது வேற, ஜாதி என்பது. சமுதாயம்னா என்னன்னா, நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? என் பாட்டன் யார் தெரியுமா? இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம். சாதி என்றது என்ன தெரியுமா? இவனோட நான் பெரிய ஆள், என்னோட இவனுக்கு கொம்பு வலிச்சிக்குன்னு சொல்கிறது. சாதி தமிழ்நாட்டை அழித்து விடும், சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வைக்கும். சமுதாய உணர்வு தேவை, இல்லை நீ தமிழ்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர் தான் தம்பி. இப்போ இது பல பேர் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கூட 4-5 பேர் வச்சு தான் கூட்டு முயற்சியில் தான் படம் எடுத்தேன். அதில் என்னென்னா, ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுவான், ஒரு பைக் கேட்பான். 10 வருஷம் 5 வருஷம் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு வாங்கி தரேன்னு. சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கே ரொம்ப நாள் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. பங்காளி வந்து ஒரு 5,000 கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சுக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். வரப்பு சண்டை பார்த்துருக்குறோம். வரப்புலேயே ஒரு மரம், இந்த மரம் எனது ஒன்றுதுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்குறோம். அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டுக்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்பாவுக்கு 2 ரூபா அதிகமாக கொடுக்க மாட்டான்னு அப்பா என் பொருள் இல்லைன்னு மண்ணவாரி விடுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தயாரிப்பாளர்கள் யார் பெற்ற கௌதமனுக்கோ இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே. பங்காளிக்கு புள்ளிக்கே பைக் லேட்டாக வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க இவரை நம்பி ஒரு மனிதனை வந்து படம் போடுறாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய வழிகாட்டி. யார் செய்வா? செய்யவும் மாட்டாங்க. அதனால் தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயமாக குலதை. அவங்க வந்து திரும்பி அந்த பணத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பல பேர் படமாக எடுக்கிறீங்க, கௌதம் படத்துக்கு எல்லாம் செலவு பண்ணுறீங்களா, எல்லாம் கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்வான். ரிட்டையர்ட் ஆன பணத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னுவான், கிண்டலாக பேசுவான். ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா? ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊரில் யார்கிட்டையாவது இந்த மாதிரி கௌதம் வச்சு ஒரு படம் எடுத்தேன், ஜெயிச்சிட்டேன், அந்த காசு வந்துருச்சுன்னு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம், அவங்களா கொண்டு வந்து இதை வச்சுக்க தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சுவாங்க இல்லையா? இந்த இது எப்பயுமே திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு. என்ன திருவள்ளுவர் என்ன ஃபைனான்ஸரா? அவர் எதுக்கு பேர் வைக்கிற? இதெல்லாம் வச்சா ஓடுமையா? திருக்குறள்லாம் சொன்னால் யாருக்கு புரியும்? நீ படம் முழுக்க திருக்குறள் எழுத சொல்லி தொலைக்க போகிற. இந்த படமும் 2 பேர் வாங்காமல் ஓடிவிட்டார் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவன். அப்புறம் படம் ஓடி போயிடுச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில். அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த திருவள்ளுவர் மேலேயே எடுங்க, சென்டிமெண்ட்டுன்றான். ஓடிட்டா சென்டிமெண்ட்டு, ஓடலைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? தர்தரண்டுவான். அதனால் வெற்றி தான் வந்து நிர்ணயிக்குது இல்லையா? அதனால் வெற்றி தான் முக்கியம். வெற்றின்றது அந்த ப்ரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் முழுசும் அவங்களே ஆளுங்களை பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம். ஏன்னா கௌதமனை நம்பி படம் எடுத்தாங்களே அப்படின்னு. இப்போ நான் கௌதமனை ஒரு வார்த்தை சொல்லணும். நான்
நான் படம் நீங்கள் ஹீரோ தான் எடுக்கும்பொழுது 5 சின்ன பசங்களை போட்டேன், வாலிப பசங்க. அந்த 5 பேரில் கௌதம் ஒருத்தர். அந்த 5 பேர் வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுங்களா? சினிமாவுக்கு வரத்துமுன்னே சினிமாக்காரனாக இருப்பான். சில பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சு ஒரு 100 படம் கொடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்ல, சிவாஜி நேசன் பெரிய ஆளாகிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, ரஜினி பெரிய ஆளாகி கமலாகி பெருசாக பண்ணால் பரவாயில்ல. சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான்னு வரும்பொழுதே அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான். அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன படம் எடுக்கிறோம், சில வேலைகள்லாம் இருக்கும். மக்களை ஓட்டணும், ஜனங்க கூட்டம் நிறைய வந்துடும், சாப்பாடு பரிமாறுறது சில வேலைகள்லாம் இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகிடும், சில வேலைகள்லாம் இருக்கும். அதுலேயும் சில பசங்க வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷார்ட்டில் ஏதோ நடிச்சுட்டு சிவாஜி சார் மாதிரியான் ஒரே டேக்லேயே நடிச்சுட்டாரான். அப்படி போய் ஓரமாக நிற்கிற மாதிரி புது பையன் எத்தனைக்கும். ஆனால் கௌதமன் எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தை ஒதுக்குறது, அவங்கக்கிட்ட அந்த ஊருக்காரங்கக்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா பெரியா கூட இடம் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்க்கு, அதை போய் கேட்கறது. இவன் எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பான், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருப்பான், எல்லா வேலையும் செய்வான். அப்போ தான் நினச்சேன் ஒரு சினிமாக்காரன் இல்லை, இவன் இந்த தமிழ் மண்வாசனக்காரன் அப்படின்னு. அப்போ ஆளினால் வேலை செஞ்சாப்புல. அப்போவே அவர்கிட்ட ஒரு குணம் இருந்தது, இது நம்ம படம், இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு. பேசுறதுல கூட மரியாதை, கோவப்பட்டால் கூட மரியாதையாக தான் பேசுவான். கோவக்காரன் தான், ஆனால் மரியாதையாக தமிழில் நல்லா கோவப்படுவான், தமிழில் கோவப்படுவான். அதான் முக்கியமான விஷயம். அப்படி இருந்தோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன், சந்தனக்காடு அது இது. நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞன், அரசியல் பார்வை இருக்குது, அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. இவரை நம்பி நீங்கள் பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் உலகம் தழுவிய பெரிய படமும் வரணும். ஒரு தோட்டம்னா ஒரு ஆலமரமும் இருக்கணும், அரச மரமும் இருக்கணும், அங்கே நெல் வயலும் இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும். ஆனால் ஒன்று மட்டும், ஆலமரம் இருக்குல்ல, அதில் போய் நிழல் கிடைக்கும், அரச மரத்தில் நிழல் கிடைக்கும். ஆனால் ஜாண்டோன்னுக்கிற நெல் தான் நம்மளை உயிரை வாழ வைக்கும். ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நம்பி வாழ முடியுமா நம்மளால்? சோறு போடுமா அது? ஆனால் உழவுன்னு இருக்கிற நெல் செடி இருக்குல்ல, அதில் வரக்கூடிய அரிசி தான் நம்மளை வாழ வைக்குது. அதனால் எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை, அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதான்றதான். நெல், ஒரு ஜான் நெல் வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரம் அரச மரமும் செய்ய முடியாதுன்னும் போது பெரிய படங்கள் என்றைக்குமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை. ஒரு 16 வயதில் எடுத்துக்கோ, ட்ராலி போகிறதுக்கோ கிரைன் வைக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் பாரதிராஜா கஷ்டப்பட்டார். அவர் ஏதோ ஒன்று இதில் கைத்தை கட்டியெல்லாம் சும்மா ட்ராவல் மாதிரி இது கிரைன் மாதிரிலாம் பண்ணாராம். ஒரு 7-8 லட்சத்தில் பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை. அது நான் சொல்கிறது ஜானோன்னு நெல். இந்த 600 கோடி 700 கோடியெல்லாம் என்னென்னா ஆலமரம் அரச மரம் மாதிரி எனக்கா கொஞ்சம் வெயிலுக்கு போய் அப்படி தங்கிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் கிடையாது அது. அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க, இன்றைக்கும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் கௌதமனுடைய படைப்புகள் வரவேற்கிறேன். ரெண்டாவது, கௌதமனுக்கு ஒரு மண் வாசனை இருக்குது. ராஜகிரண் இருக்கார் இல்லையா, நீ மறுபடியும் சொல்கிற ராஜகிரண் சார் மாதிரி. சீமான் இங்க வாப்பா, நீ வாப்பா, நீ வா. என்னது இது? உட்கார். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லலை, வாங்க உலகம் தழுவிய லெவலுக்கு சொல்லுங்க. ஆனால் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடே இல்லாமல் என்னத்துக்கு இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போகிற ஒரு விருந்தாடி இடமா அது? அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் பாருங்கள், பேருங்களே இந்த காலத்தில் வந்து தமிழில் பேர் வர்றதே கிடையாது படங்களில். இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல. இங்கிலீஷுக்காரன் கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான், அது எல்லாமே ஆங்கிலத்தில் வருது. இது எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இது இங்கிலீஷ் படமா ஒரு வேளை உள்ளே போயிட்டு தமிழில் வர மாதிரி. ஆனால் என் மாதிரி தம்பி
படையாண்ட மாவீரன். நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கும்பொழுது தோர்கார் பாண்டியன் கேட்டு பாருங்க, என்ன திட்டம் கொண்டு வந்துட்டீங்களா? தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சிடியே கிடையாது. இன்னும் இன்னைக்கு என்னமோ தெரியல, கோளாறு பண்ணி விட்டாங்க எல்லாம். சப்சிடி கிடையாது உனக்கு, தமிழ் தலைப்பு வரணும். அதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார். நாங்கள் அவரோட இணைஞ்சது இதோட போராடணுங்கிறீங்களா? தமிழில் தலைப்பு வைக்கணுன்றதுக்காக ராமதாஸ் ஐயா எடுத்து போராடினா. சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேச்சிலையும் சரி எல்லாத்துலையும் தெரியும் மணிக்கணக்காக தமிழை மறக்காமல் பேசுகிறாரு. ஆக என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் ஒன்றாலும் வாங்க, ஆனால் வழக்கமாக ஆள்றதோ அனுபவிக்கிறதோ எங்ககிட்ட விட்டுருங்க. நீ விருந்தாடியாக இருங்க. விருந்தாடி உள்ளப்படுத்திவிட்டு உள்ளூர்காரன் தென்னையில் போட்டுக்கிற வேலை இருக்கக்கூடாது. அது வந்து அது என்ன, அது பைத்தியக்காரத்தனம்ல. அது நான் ஒரு படம் எடுத்து தெரியுங்களா, வரவேற்றார் செலவுப்பட்டினாவில் ஒரு 7 வீடு வச்சுருப்பார் ஒரு பெரியவர். கவுண்டமணி சார் கொஞ்சம் ஒரு அப்படி மாதிரி தான். எல்லாத்தையும் வாடகை விட்டுவிட்டு எவ்வளோ வாடகை கொடுக்கறது கிடையாது. இவர் கட்சியில் தெருக்கு பின்ன வெளியில் இருக்கிற திண்ணையில் படுத்து கிடப்பார், பொன்னாட்டிக்கிட்ட கட்டுப்பிடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல். அவர் ஓனர். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம். எல்லாருக்கும் தமிழ் அதான் மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் அரசியல் பேசலாம். ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக். நான் 10 பேர்கிட்ட பேசுறதுனா சீமான் பேசினா 1,00,000 பேருக்கு போகிறோம். அது என்னன்னா, அந்த பொட்டன்ஷியாலிட்டி, தமிழ் ஆற்றல், நம்பிக்கை அதில் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், சொல்லிட்டே வந்தேனே டக்குன்னு. இல்லை தமிழில் பேர் வைக்கலாம், வரி சலுகை இல்லைன்னு நம்ம சொன்னோம். இப்போ டக்குன்னு செக்காச்சு. வீட்டு உரிமையாளர்கள் வெளியில் பட்டுக்கணும். இந்த உள்ள படுகிறோன்ற என்ன இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தயவுசெய்து சொல்லுகிறேன், யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணு, தமிழ்நாட்டை ஆழம் நினைக்காது. ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்னை கூட்டத்துக்கு இங்கே வந்திருக்காங்களே கேளுங்க. ராமதாஸ் ஐயா கூட்டத்துக்கு திருச்சியில் கூப்பிட்டாரு. அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு கட்சி இது பேர் இது மாதிரி இருக்குது. கலந்துக்கும் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதில் என்ன பேசுனா, தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம்தான். அவர் தமிழர் பற்றி நல்லா பேசினார். ராமதாஸ் ஐயா தான் அவர் தமிழ் உணர்வு உள்ளவர். அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே, அவங்க பேசுனாங்க. நீங்கள் தான் வரவேற்று பேசுகிறீங்க இல்லையா? நான் வந்தேன், நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது நீங்கள் பேரே தமிழ் பேர் வைக்கல. நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் பேசும்போது சொன்னேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி? இந்தி பாட்டாளியா, தெலுங்கு பாட்டாளியா, இல்லை எந்த ஒரு பாட்டாளின்ற? நான் தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க, தமிழர் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியதானே? இது எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க. தமிழர் பாட்டாளியில் இருந்தால் நான் வரேன்னு சொல்லி பேசிட்டு வாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, நீ எது ஒன்றாலும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி? தமிழ்நாட்டில் எனக்கு 10 கிலோ நான் அன்றைக்கி என்ன பேசுகிறேன் தெரியுமா? நீங்கள் வந்து தெற்கு இந்த வட மாவட்டங்களில் பலமாக இருக்கீங்க, தமிழில் பேர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க. நான் வரவேற்கிறேன். அங்கே ஒரு மாரவாடி வந்துட்டா, யாரும் திருவண்ணாமலையில் ஒரு எம்எல்ஏ மாரவாடி, இங்கே ஏதோ உக்கன்சம்துன்னு ஒருத்தன் ஒரு மாரவாடி, எங்கே மதுராந்தகம். இந்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட்னு இருக்கீங்களே, அவன் 2 பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சு ஓடி போயிருப்பான்ல. இந்த பெல்ட்டு நான் அவர் கேட்டேன், உங்கள் பெல்ட்டில் வந்து 2 மாரவாடி வந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறான், அதை கேட்க முடியல. அப்புறம் என்னத்தை நீங்கள் போய் கேட்க போகிறீங்கன்னு போது அது ஏம்பா இவனை கூட்டணும் வந்துன்ற மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. நான் சொல்ல வரதுன்னா, கொள்கை கோட்பாட்டில் தெளிவாக இருக்கணும். அதாவது சில கொடி வச்சுருப்பான், எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி சில கொடி,
எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி சில துண்டு, எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சிக்கு அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்கக்கூடாது. சொன்னால் உறுதியாக அதில் இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம். அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு. காங்கிரஸுக்குள்ளே இருந்து விரல் விட்டாட்டினவர் காமராஜர். புரியுதுங்களா? அவர் காலத்தில் மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இல்லை. அண்ணா சொல்லவே தேவையில்லை, மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறுமலர்ச்சி. தம்பி கௌதம் மேலே எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஒரு தமிழன் படம் எடுக்கிறான். இந்த படம் தமிழ்நாடு பூரா நல்லா ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, படத்தில் நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது. நடிச்சவன், டைரக்டரு, கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ளே பிரித்து கொடுத்து, கௌதமன் நீ திருச்சியில் ஓட வைக்கிறது உன் வேலை, ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுங்க. படம் முடித்து இது நல்ல பெரிய வெற்றி படமாக ஆகிட்டா அப்புறம் இந்த காசை வச்சு நீ பல படங்கள் எடுக்கலாம். அதனால் இருக்கிற டெக்னீஷியன்லாம் இப்போல்லாம் என்ன பண்ணான்னா, அந்த நடிச்சு மேக்கப் கழிச்சிட்டு ஷார்ட் முடிஞ்சாவே போயிடுறான். அந்த படம் ரிலீஸ் ஆச்சா, அது எத்தனை நாள் ஓடிச்சு, போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்குறது கிடையாது நடிகர். பல பேருக்கு நடித்த படத்துடைய டைமே தெரியாது. இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன், என்ன படம் அப்படின்னு கேட்பான். ஏன்னா காசை வாங்க, நீ உனக்கு என்ன படம்னு தெரியக்கூடாதா? ஒருத்தர் கூட விடாத. இந்த படத்தில் வேலை செய்த அத்தி பெரிய இந்த வீட்டில் இந்த கிராமத்தில் கொண்டு போய் இதில் ஆட்டு கொடையில் எல்லாத்தையும் அடிப்பானுங்கள பட்டி, அந்த மாதிரி போயிட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லாரையும் வச்சு வேலை வாங்க. அதனால் இந்த படம் வெற்றி பெறணும். கௌதமன் ஜெயிக்கிறது கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல, ஒரு கௌதம் மட்டும் தமிழன் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும். அதனால் தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன். தலைப்பு தமிழில் இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை. ஒத்துக்காத. தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன், வேறு ஊரில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க. அப்படி எதுக்கு இது பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான் தம்பி வந்து அழகாக அதுக்கு உடனே பதில் கொடுத்துருக்காரு. ரொம்ப பாராட்டணும். அதனால கமல் சார் பாருங்கள், ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேச இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார், இந்தியனாகவே இருந்தார். அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா? ஏதோ ஒன்று அனுபவம் அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்துறது தப்பு இல்லை. ஒரு மனிதனுக்கு ஞானம் அது லேட்டாக கூட வரும், முன்னாடி வர்றது பின் லேட்டாக தான் வரும். தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார். சிக்கல் வந்தது, ஆனால் பின்வாங்கலை. அவர் என்னென்ன காரணம், நிறைய படிப்பார், நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர். பார்த்தாரு, என்னமோ உலக நாயகன்றானுங்க, அப்புறம் இந்திய நாயகன்றானுங்க. ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் திருப்பி வர மாட்டேது. இந்தியா வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான். கமலன்னா வடநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான், அங்கே மட்டும் பண்ணுறான். இவ்வளோ பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்கிற நம்மளை வடநாட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே. இதெல்லாம் பார்க்குறாரு. இன்னத்துக்கு போலியே வாழணும், தமிழன்ட்ட முடிஞ்சு போச்சு. தமிழன் நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னார். அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினார். அந்த மாதிரி தம்பி கௌதமன் அவருக்கு உதவி பண்ண இதெல்லாம் தமிழ் யூனிட். இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம். இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும், மற்ற படங்களும் ஓடட்டும். அது எங்கே வச்சுக்கணும்னா, தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விருந்தாடி வந்தால் தென்னையில் படுங்க, அப்படி தனிக்கு நீ சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்பப்பா புறப்புறன்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியே ஆளுங்களை. இங்கே என்ன பண்ணுறேன்னா, முதல்வர்களே நம்மளால் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், தம்பி சீமானுக்கு ரொம்ப பயன்படும். கன்னத்தில் போய் நான் படம் எடுத்தேன், அங்கே போய் படம் எடுத்தேன். அங்கே வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, நம்ம விற்பனை எல்லாம் பண்ணார் இல்லையா, அப்போ கூட நான் என்ன பண்ணேன் மனசாட்சியோட, ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா ஆள், பெரிய ஆளாக இருக்கார். அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயா கூட. ஆனால் ராஜகுமார் சினிமாவில் சாதிச்சவர், கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். அங்கே எனக்கு மன்றம் இருந்தது பெங்களூரில், திருவள்ளுவர் நற்பணி மன்றம்னு நான் வச்சுருந்தேன். அந்த மன்றம் வந்து சார்பாக நான் நெடுமாற ஐயாக்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில், 12 பேர் கொண்ட குழு. யாருக்கு? ராஜகுமாரை மீட்கிறதுக்கு. அதில் வந்து என்னுடைய திருவள்ளுவர் மன்றம் ஒன்று, 12 பேர் கொண்ட குழுவில் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஒன்று. அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலை கூப்பிட்டு என்ன ஏப்பா நீ ஒரு கமிட்டி மெம்பராக இல்லைன்னாங்க பெங்களூரில். வேணாங்க, நான் ஏற்கனவே ப்ரொடியூசர் சங்கம், டைரக்டர் யூனியன், ப்ரொடியூசர் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எதுக்கு இங்கே இல்லை நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து படம் எடுக்க போகிறேன்ல, அதனால் ஒரு கமிட்டி மெம்பராக வாங்கினாங்க. எங்கள் பேச்சை கேட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு. உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்கா இல்லையா, அவருக்கு அடுத்தது கோவிந்தன் ஒருத்தருக்காரு நினைக்கிறேன் இல்லையா,
அவர் ஒன்று அங்கேருந்து எனக்கு ஆள் வந்துச்சு. ஷூட்டிங்கில் சேர் போட்டு உட்காடுறாங்க. தம்பி நான் வேற ஆள்னா வேறு மாதிரி பேசுவோம். அப்படின்னா ஏன் நீ நல்ல படம்லாம் எடுக்கிறாளே, உங்களுக்கு கெட்ட பழக்கமே இல்லையா, ஃபேமிலி படம் எடுக்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம். நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க, ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி மெம்பர் ஆகலாம், செயலாளர் ஆகலாம், இதெல்லாம் வேணாம், இதில் எங்கள் ஊருக்காரங்க பார்த்துக்குவாங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கண்ணா. நான் உடனே சும்மா படிப்பு தான் அளக்கெடுக்குதுன்றது ஒன்றும். சீமானுக்கு நல்லா பேச தெரியும், அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு. அவர் ஒன்று மாதிரியுமே பேசிட்டு வந்தால் அவருக்கு ஏன் எதிர்ப்பு வரப்போகுது? 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்பொழுது விவரமாகறானா சண்டை எதுக்கு வரும்? அது மாதிரி என்ன பண்ணிட்டான் என்ன கேட்டான். நான் எனக்கு உடனே வாங்கி பண்ணிட்டு வந்துருக்கலாம், சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலான்னு. யோ உங்கள் ஊருக்காரெலாம் நான் சிஎம் ஆகுவோம், நான் கோவப்பட்டேன். இது என்னது உங்கள் ஊருக்காரெலாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து ஆக்கி பண்ணுவோம். ஜெயலலிதா கர்நாடகத்துலேருந்து வந்தது, அது சிஎம் ஆகணும். எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார், அவர் சிஎம் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தராக பண்ணிட்டுருக்கிறாரு. இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன், ஆந்திராவிலேருந்து வந்தவங்களாம் சிஎம் ஆகிட்டாங்க. அங்கே நாங்கள் தமிழனை கூட பார்க்குறதில்ல, நாங்கள் சிஎம்ஏ உங்கள் ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பார்க்குறோம், நீங்கன்னா ஒரு கமிட்டி மெம்பருக்கு இப்படி பார்க்குறீங்கன்னு வேவராக கேட்டேன் நான். உடனே அந்த ஆள் என்ன பண்ணான்னா, நம்மளை பெருந்தன்மையாக நினைப்பான்னு நினச்சி பேசிட்டேன். நீ முட்டாளன்னா நான் இருக்கணுமான்னு கேட்டான். நீங்கள் முட்டாளன்னா தமிழ் கர்நாடகாரனா ஆளன்னுட்டான். நான் உடனே நான் சொன்னதில் அப்படியே படுத்தேன். கோவப்பட்டு புண்ணியமே கிடையாது, நேராக போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன். வேணாம் நீங்களே இருங்க, தப்பு இல்லை. நான் தேவையில்லாமல் வெளியூரில் முதலமைச்சரே வெளியூரில் தர்றோம்ல, நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கக்கூடாது தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இறங்கினேன். இல்லைன்னா எனக்கு ஒரு 1000 கோடி இன்றைக்கி அந்த மீந்திருக்கும். நான் அப்போவே வந்து 10 சொத்துக்கள் வச்சுருந்தவன், ஏகப்பட்ட சம்பளம். ரவிக்குமார் 12 லட்சம் வாங்கும்போதெல்லாம் நான் 30 லட்சம் எனக்கு சம்பளம். ஆனால் இன்றைக்கி நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குறேன், வாடகை காரில் வந்தால் இறங்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்மானன்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். இப்போ கௌதம் தான் டேக்ஸை கட் பண்ணுறாப்புல. எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, நேராக கேஆர்ஜின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தார், அண்ணன் இருந்தார், பாண்டியன்லாம் இருந்தாங்க, எல்லாம் கேட்டு பாருங்கள். என்ன தெரியுமா சொன்னோம், இனிமேல் தமிழர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு. ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோன்னு. எவ்வளோ நாளாக இருக்கீங்க? இல்லைப்பா நான் 10 வயசுலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி. நான் மலையாளி தான், 10 வயசுலேயே கோயம்புத்தூரில் வந்துட்டானா. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம், நாங்கள் ஆகக்கூடாதா? கல் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம், நாங்கள் தலைவர் ஆகலை, நீ 10 வருஷத்தில் வந்து நீ ஆகலாமான்னு பாரு. அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாதுன்னாரு. இருக்குதுன்னு காமிக்கிறோம். அப்போ தான் பாண்டியன்னு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தியாக தலைவர், அழகு பண்ணுறவர் செயலாளர் வி சேகர், நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லேயும் வேறு நான் இருக்கிறேன், பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன். தொழிலாளர் யூனியனில் இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது, தயாரிப்பாளர் அங்கே வர முடியாது. ஒரே ஆள் மட்டும்தான். தொழிலாளரும் என்னை ஏற்றுக்கிட்டான், டைரக்டரும் ஏற்றுக்கிட்டான், ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இருப்பான். முதலாளியும் நான், ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியாக இருப்பான். அதனால் நான் எல்லாத்துலேயும் இருந்தேன். அப்போ அண்ணன் பாண்டியெல்லாம் என் கூட இருந்தாங்க. கேட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ராமதாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில். என்னென்னு எழுதாரு, முதல் தினத்தந்தியில் அவர் எழுதுனது. அப்போ தான் அவரோட நட்பு. இப்பொழுதுதான் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார். ஒரு 3 பக்கம் எழுதினார். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை, 3 பேர் தமிழர்கள். இதை ஓப்பனாக சொல்லுமே. அவர் செட்டியார், யார் நம்ம இவர் தியாகராஜன், அவர் வந்து அவர் பிள்ளைமார், இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார். இது ஏன் சொன்னால் தமிழன்னா அப்படி தெரியணுன்றதுக்கு தான். நான் ஒரு முதலியார். 3 பேர் 50 வருஷமாக இல்லை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அது இப்படியே போட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உள்ளே போகும்போது தான் நாங்கள் முதல் வந்தோம். அவர் பத்திரிகையில் 3 காலம் எழுதினார். நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அதில் தான் அப்போ ராமதாஸ் ஐயாவுக்கும் நமக்கு ஒரு நல்லது வந்தது. பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க, நீங்கள் தமிழ்னு வைங்க, இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன். அந்த மாதிரி கௌதம் அவர்கள் ஒரு தமிழ் பற்று உள்ளவர். அவருக்கு பாருங்கள், நீங்கள் சீமானெல்லாம் வந்திருக்காரு பாருங்க, அவர் பிஸியான ஆள் தான் இல்லையா? அந்த தமிழ் பற்றுக்காக வந்திருக்காரு. தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்கிறேன், சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும். சமுதாயம் இருக்கணும். உன் சமுதாயம் என்னன்னு கேட்டால் சொல்லணுங்க. எனக்கு என் நாடார் மேலே இருந்தது மாமா மரியாதை.
தமிழர் நாடார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்கெல்லாம் நிறைய போயிருப்பேன். தமிழர் இல்லை உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க, நாடான் உறவின் முறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் ஒருவடா, அது சமுதாயம் பற்று, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நெத்தியில் போகிறதான், இடுப்பில் போகிறதான், தோளில் போகிறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. வன்னியர்ன்றது நாம் தப்பு இல்லை. சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பேர் யாரோ சூத்திரம் இருக்கிறான்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், என் மனைவி பத்தினின்னு சொல்கிற தப்பே கிடையாது. இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அத்தனை பேரும் செருப்பால் அடிப்பான். நல்லா தெரிஞ்சுங்க, என் மனைவி பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அதுக்கு விழா கொண்டாடினா வருவானா, போட மயிருன்னுவான். அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை, அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது. கௌதமன் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும், தமிழும் ஜெயிக்கணும், சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும். வணக்கம். நான் நேரத்தை அதிகமாக எடுத்துகிட்டு மன்னிக்கணும். கலகலப்பாகவும் காட்டமாகவும் பேசிய எங்கள் இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.